ஹalleluya ஹalleluya. எவ்வளோ பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா ஹalleluya சொல்லுங்க. ஏன்னா உண்மையாக ஒரு நல்ல ஒரு செய்தி கேட்போம், ஒரு அற்புதமான ஒரு செய்தி. ஓகேங்களா? என் முன்னாடி ஒர்ஷிப் பண்ண என்னோட டாட்டர்ஸ், மை ஒய்ஃப், மை சிஸ்டர், பிரதர் அண்ட் இப்போ மெசேஜ் ஃப்ரம் மை சன், அவங்களும் கை தட்டிக்கலாமா? எல்லாம் சத்தம். தேங்க்யூ. எனக்கு கொடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா விசுவாசம். ஓகேங்களா? விசுவாசம் டாபிக் எனக்கு கொடுத்தாங்க. விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி, விசுவாசம் இருந்தால் என்னென்ன நடக்கும்? யாராவது டக்குனு சொல்ல முடியுமா? விசுவாசம் தான் என்ன? விசுவாசம் இருந்தால் என்னெல்லாம் நடக்கும்? சரி, 1 சாமுவேல் 16:7. 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். நம்ம எல்லாருக்கும் தாவீதை குறித்து நல்லா தெரியும். சரிங்களா? தாவீது யார் என்னன்னு நல்லா தெரியும். நம்ம அவரை பற்றி, அவரோட விசுவாசத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே 1 சாமுவேல் 16:11. அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்போது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரட்டும், நான் பண்ணியிருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிறந்த மேலும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எடுத்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். பாருங்க, சாமுவேல் வந்து ஒரு வெளியே வராது. வரும்போது ஈசா வந்து ஒரு பிள்ளைகளை தானே காட்டுறாரு. இவங்க யார் வந்து கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஈசா அவர்கிட்ட ஒரு பிள்ளைகளை காட்டும்போது சாமுவேல் ஒவ்வொருத்தரும் நிலைக்கிறார். மீன் ஆண்டவர் எல்லாருமே நிலைக்கிறார். ஆண்டவர் தெரிஞ்சு கொள்ளப்பட்டது யாருன்னா தாவீது. தாவீது ரொம்ப இளவயது உள்ள சிறியவனும் ஆடு மேய்ச்சல் தான் இருக்கிறார். அவரை கூப்பிட்டு தான் சாமுவேல் பார்க்கும்போது ஆண்டவரை வந்து அபிஷேகம் பண்ண சொல்றாரு. அடுத்த வருஷம் வந்து 1 சாமுவேல் 17:33. அப்போது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தரோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உன்னுடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மண்ணில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்பிவிட்டேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடையும் ஒரு அடியானாகிய நான் கொண்டேன். விருத்த சேசனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவர்கள் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை மிஞ்சித்தானே என்றான். ஆக்சுவலா சாமுவேல் வந்து ஈசாய் வந்து தாவீதுக்கு வேலை கொடுத்தாங்க. போர்ல எல்லாம் வந்து சுட்டு கொடுத்துட்டு அவங்க எப்படி இருக்காங்க என்னன்னு விசாரிச்சு சொல்லி அனுப்புறாரு. போனதுல தாவீதுக்கு வந்து இந்த விஷயம் தெரியும். கோலியாத் வந்து இப்போ ராமத்தை பார்த்து, இந்த மாதிரி உங்கள் எல்லாருமே நான் வந்து இன்னைக்கு வேலைக்குள்ள உங்களை போரிட்டு போனது அப்படின்னு சொல்லும்போது தாவீதுக்கு ரொம்ப கோபம் வந்தார். எப்படி நீங்கள் என்ன வந்து இப்படி சொல்லலாம்னு சொல்லி பேசுறாங்க. தாவீது கோலியாத்தை எதிர்க்கிறதுக்கு தயாராகிறாரு. அப்போ அவங்க அண்ணன் சொல்றாரு, நீ வந்து சின்ன பையன், அவன் சின்ன வயசுலேருந்து யுத்த வீரன், உன்னால அவன்கிட்ட வந்து ஓட முடியாது, ரொம்ப கஷ்டம், ஒன்று வந்து அவன் ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணான். இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கணும் என்னன்னா தாவீது விசுவாசம் தான். தாவீது வந்து ஃபர்ஸ்ட் ஒபே பண்ணாரு. அவங்க அப்பா ஆளுநத்தை விடும்போது உடனே வந்துட்டாரு. நான் என்ன வேலை செஞ்சுருந்தாலும் அந்த வேலையை வந்துட்டு அப்படியே வந்துட்டாரு. வரும்போது ஆண்டை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணார். ரெண்டாவது அவரோட ஃபெய்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு கோலியாத்துக்கு பெரிய விஷயம் கிடையாது. தாவீது வச்சிருந்த ஆடு தான் ஒரு பெரிய விஷயம். அந்த ஆடை ஒரு வாட்டி சிங்கமும் கரடியும் கொள்ள வரும்போது தாவீதை கூட சண்டை போட்டு அவங்களோட வேலையை கரெக்டாக செஞ்சுட்டாரு, ஆட்டி மீட்டாரு. இப்போ தாவீதுக்கு வந்து கோலியாத் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம லைஃப்பில் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான், நம்ம சில விஷயங்கள்லாம் ரொம்ப பெருசுன்னு நினச்சிருப்போம். பட் அது நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை, பெரிய கஷ்டமோ எதுவுமே கிடையாது. நம்ம தான் ரொம்ப பெருசுன்னு நினச்சிருப்போம். அது வந்து ஆண்டவருக்கு ஒரு சாதாரண காரியம். சரிங்களா? இந்த இடத்துல தாவீது அண்ணன் கிட்ட ஒரு சாட்சி சொல்றாரு.
நம்மளும் நிறைய தடவை நம்ம சாட்சியை சில டைம் சொல்லாமல் விட்டுருவோம். நம்ம என்னைக்கு நமக்கு ஆண்டவர் சின்ன செயலை கூட சாட்சியாக வந்து சொல்கிறோமோ அன்னைக்கு தான் ஆண்டவர் நமக்கான அங்கீகாரத்தை கொடுப்பாரு. ஒன்று சமையல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடு என்னிடத்து வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைத்த கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்து வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை போன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் பூமி காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று உலகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை நம் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றார். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராய் ஓடி தன் கையை அடைப்பதத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து அவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றிலே பட இருந்தான். அந்த கல் அவன் நெற்றில் பதிந்து போனதினால் அவன் தரையில் முகம் குப்புற நின்றான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனையாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மரங்கடித்து அவனை கொண்டு போட்டான். தாவீது கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. பாருங்க, நீங்க தாவீது என்ன செஞ்சாருன்றது ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. இந்த வசனம் வந்து பாத்தீங்கன்னா, நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தரின் நாமத்திலே உங்களிடத்தில் வருகிறேன். இது வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஸ்டேட்மெண்ட். அதாவது கோலியாத் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருப்பான் அப்படின்றத தாவீது ரொம்ப கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சில சமயம் நமக்கும் இப்படிதான், ஓகேங்களா? நம்ம முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம். அது கோலியாத்தை கூட காரணம் தெரியாது. நம்ம அதை நினைச்சு ரொம்ப சோர்ந்து போய் நம்ம விசுவாசத்துல பின்தங்கி, ஏன் கட்ட எனக்கு மட்டும் கஷ்டம் கொடுக்குறாரு, நான் நல்லா சர்ச்சுக்கு வரேன், நல்லா ப்ரே பண்ணுறேனே, எனக்கு மட்டும் ஏன் நடக்குது, என் கூட இருக்கணும் நல்லா இருக்காங்களே, எனக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்கலையேன்ற மாதிரிலாம் நடக்கும்போது கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறார், யாராலும் உங்கள் லைஃப்பில் சிங்கத்தையும் கரடியும் மீட் பண்ணிட்டு தட் மீன் கடவுள் உங்களை ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கண்டிப்பாக தப்பு வச்சிருப்பா இல்லையா? அவங்க எல்லாமே கை கொடுங்க. சரி இல்லையா? அவ்வளோதானா? வேறு யாருக்கும் அது சரியா? இல்லையா? சரி, ஓகே. இப்போ இன்னொரு, யாரெல்லாம் வாழ்க்கையில் கோலியத்தை மீட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எனக்கு இந்த வார்த்தை பேச சொல்லி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் சொன்னாங்க, போன மாதம் கொடுத்தாங்க. ஆனால் கரெக்டாக போன வருஷம் டிசம்பர் மாதம் மழை பெஞ்சு ஒரு நாள் கரண்டெல்லாம் போச்சு, சனிக்கிழமை, நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த டைம் கரண்ட் வரும்போது எனக்கு திடீர்னு தெரியல, இந்த வருஷத்தை எடுத்து படிக்கணும்னு தோணுச்சு. எங்கள் வீட்டில் போய் கேட்டாங்க, கல்யாணம் இவ்வளோ நாள் எனக்கு ஒரு நாள் கூட இந்த பைக் வச்சு நான் பார்த்ததே கிடையாது, இன்னைக்கு நமக்கு திடீர்னு இவ்வளோ இது எடுத்து படிக்கிறேன். நான் சொன்னேன், இல்லை தெரியல, ஏன் பண்ண இந்த வசனத்தை படிக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது தாவீதோட விசுவாசம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக விசுவாசம் சொல்லும்போது நான் ஆபிரகாம் பற்றி பேசணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் திரும்பி ஆண்டவர் சொன்னது, நீ போய் தாவீதை குறித்து மட்டும் பேசுது அப்படின்னாரு. எதுக்கு தாவீதை குறித்து பேசணும், அது என்ன இருக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது அவர் சொல்லி அனுப்பின விஷயம் எப்படி சபையில யாரெல்லாம் இந்த தினத்துல கவலைப்பட்டுட்டு கண்ணீர் சிந்திட்டு கஷ்ட நிலையில கடந்துட்டு இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே கர்த்தர் இன்னொரு வார்த்தை கொடுக்கிறார். உங்களுக்கு முன்னாள் கோலியாத்கிட்ட நீங்க போய் நின்னா மட்டும் போதும், கர்த்தர் அவனை வீழ்த்த வல்லமை. அலையில சொன்னமா சத்தமா சபையை அலறணும். டெஃபினட்டாக இந்த மீட்டிங் முடிஞ்சு போகும்போது உங்கள் எல்லாரோட விசுவாசத்தோட லெவலும் குரோத்தாக இருக்கும். கடவுள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார், இன்னும் உங்களை எடுத்து நடத்துவார். விசுவாசத்திலே பெரியவர்கள் முடிஞ்சவங்களுக்கு விசுவாசங்க. ஒரு சில விஷயங்கள் சில வசனம் பார்க்கலாம், விசுவாசத்தில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. லூக்கா 18:42.
மார்க் 10:52. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசு தூக்கிச் சென்றார். மார்க் 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார். அல்லேலூயா. ஸோ இதுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ண ஆஷத்துக்கு சொன்னாரு, பிதாக்குமாரன் பரிசுத்த ஆவி எப்படி இருந்து உலகம் எப்படி உண்டாச்சு. சரிங்களா? பிதாக்குமாரன் பரிசுத்த ஆவி உலகத்துக்கு வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக தான். நம்மளை ரட்சிக்கிறோம், நம்மளை வழிநடத்துகிறோம், பரவல் நம்ம நிறைய சொல்லிட்டு உங்களுக்கு விசுவாசம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரட்சிப்பு வரும். சரிங்களா? விசுவாசமே ரட்சிப்புக்கான முதல் இது. விசுவாசமே ஆண்டவர் நடத்துறதுனால ஒரு முக்கியமான விஷயம். அதனால முடிஞ்ச மட்டும் எல்லாமே விசுவாசமாக இருங்க. சரிங்களா? உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த ஒரு கஷ்டம் கண்ணீர் வந்தாலும் சரி, ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் இப்படிலான்ற மாதிரி யோசிக்காதீங்க. என்னை இது வரைக்கும் வழிநடத்துனீங்களே அது வரைக்கும் உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வருது பண்ணுங்க. சரிங்களா? 1 Corinthians 13:13. இப்போது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்று நிலைத்திருக்கிறது. அவைகளின் அன்பே பெரியது. அல்லேலூயா. இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இது மூன்றில் அன்பை எடுத்திருக்கிறது. எல்லாருமே எல்லாருடைய அன்பா இருங்க, பாசமா இருங்க. சரிங்களா? மறுபடியும் கற்று சித்தமானால் அன்போடு உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். அண்ட் ஃபைனலாக நியாயாதிபதிகள் 6:14. அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 6:14. அப்போது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அல்லேலூயா. இப்போதும் கற்று சொல்லிக்கிறாரு, உங்களுக்கு இருக்கும் இந்த பலத்தோட போ சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ யாரால் என்னென்ன நினச்சி வந்தீங்கன்னு தெரியாது. கற்று உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை தந்தீங்கன்னா இனி நல்ல வார்த்தை தருவார். உங்களுக்கு மீட்டிங் முடிஞ்சு போகும்போது உங்களுக்கு இப்போ கர்த்தர் என்ன ஒரு பலத்தை கொடுக்குறாரோ அந்த பலத்தோட போங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக 10% கொடுங்க. இந்த வார்த்தை நம்ம பார்த்தோம் தாவீதோட விசுவாசம் எப்படி கோலியாத்தை அவன் முறியடிச்சான்ற ஒரு விசுவாசத்தை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம வந்து நம்ம யாரும் உலக பிரகாரமா பாவத்துல ஈடுபட்டு சத்துருவின் கோட்டையில் நம்ம சிக்கி கொண்டே அதிலிருந்து வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து இப்ப வந்து ஒரு சகோதரி வந்து பேச போறாங்க. நம்ம க்ளோரி நம்ம வர வைக்கலாம். பேசுறோம். இந்த நாள்ல கூட கட்ட பாவத்தை குறித்து உணர்த்துதலும் அது ஜெயிச்சவங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம கண்களை தாழ்த்தி தேவன் எங்களோட பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்களை தாழ்த்தி செபிக்கலாம். அந்த ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் என்ன செய்ய அல்லவே நீங்க என்ன சொல்ல செய்வீங்களோ அதை சொல்ல கட்ட கிருபை செய்யுங்க. அந்தவே இந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்தவே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் போய் பிரயோஜனமா இருக்க கட்ட கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாவத்தை விழுந்தவங்க யார் பார்த்தீங்கன்னா லோத்து சிம்சோன் விழுந்தாங்க, ஆனா ஜெயிக்கல. அவங்க பாவத்தை ஜெயிச்சவங்க 2 பேர் இருக்காங்க, யோசேப், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. 3 பேருமே ஜெயிச்சாங்க. பாவத்துல விழுந்தவங்க லோத்து. ஆதியாகமம் 13:10 எடுத்துக்கலாம். ஆதியாகமம் 10:13.
13:10. அப்போது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வள பொருந்துதாய் இருப்பதை கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும்படி சோமாருக்கு போகும் வழி மற்றும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. ஆமென். இந்த இடத்துல லோத்து ஆபிரகாமும் ஒன்னாதான் போறாங்க. ஆண்டவர் அழைக்கிறாங்க. 2 பேரும் ஒன்னா போயிட்டு நல்ல செழிப்பு சீமானா தேவன் வைக்கிறாங்க. அது வரைக்கும் தேவன் பேச்ச அவங்க 2 பேருமே கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு மந்தை பெருகுது. லோத்துக்கும் அதிகமா பெருகுது, ஆபிரகாமுக்கும் அதிகமா பெருகுது. இந்த இடத்துல லோத்து சீமானாவும் இருக்கிறாரு. ஆண்டவர் அந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்லாம அவங்க ஆசீர்வதிச்சாரு. ஆனா இந்த இடத்துல லோத்து மந்தைக்கும் ஆபிரகாம் மந்தைக்கும் சண்டை வந்துருது. சண்டை வந்த உடனே லோத்து அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பொறுமையா இருந்து ஆண்டவர்கிட்ட கேட்டுருக்கலாம், ஆண்டவரே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா அது வரைக்கும் ஆண்டவருடைய வழி நடத்துதல் அவங்க வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துலயும் அவங்க கேட்டுருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஆனா லோத்து கேட்கல. லோத்து என்ன பண்ணாரு, சரிப்பா ஆபிரகாம் சொல்றாரு, நீ இந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் போறப்பா, நீ இந்த பக்கம் போனா நான் இந்த சைடு போறேன், நீ உன் இஷ்டம் தான் அப்படின்னு ஆபிரகாம் சொல்றாரு. ஆனா லோத்து அப்ப கூட ஆண்டவர்கிட்ட கேட்கணும், சரி விடுப்பா நம்மளுக்கு என்ன இருக்குன்னு அந்த இடத்துல அவங்க விட்டு கொடுத்து போயிருந்துக்கலாம். ஆனா அவங்க போல. இந்த இடத்துல லோத்து தன் கண்களை எடுத்து பார்த்தாருன்னு தான் சொல்லுது வேதத்துல. எடுத்து பார்க்கும் பொழுது சோதம் கோமரா நிறைந்த ஒரு நகரம். அந்த நகரத்தை அவர் எடுத்து பார்க்கிறாரு. அந்த நகரத்தை ஆண்டவருக்கு பிரியமே இல்லை, அங்க ஆண்டவரோட வாசமே இல்லை, அங்க பாவம் நிறைஞ்சிருக்குது. ஆனா லோத்து எடுத்துட்டாரு. ஆனா லோத்துக்கு தெரியாது அது பாவம் நிறைஞ்ச இடம் அப்படின்னு ஸ்டார்டிங்ல தெரியாது. ஆனா உள்ள அந்த இடத்துல நான் லோத்து கோதம் சோமாரம் நிறைஞ்சு நான் ஊருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் மந்தையை தெரிச்சுட்டு அங்க போய் இருக்காரு, இருந்து வாழ்றாரு. அங்கேயே அவங்க மருமகன் பெண்ணை எடுக்கிறாரு. பெண்ணை எடுத்தாலுமே அவருக்கு அது பாவம் நிறைஞ்ச இடம் கொஞ்ச நாள் தெரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துல ஒப்பு கொடுத்துக்கலாம், சரி இது தேவனுக்கு சித்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துருக்கலாம். ஆனா அவன் கேட்கல. அவன் என்ன பண்ணா, அந்த பாவம் நிறைஞ்ச பூமியிலே நான் மக்கள் கூடயே வாழ்றான். சரி இந்த இடத்துல இப்ப லோத்து வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப 2 தூதர்கள் ஆபிரகாம் கிட்ட போறாங்க. போயிட்டு மாதிரி நான் சோதம் கோமரம் நான் அழிக்க போறேன், எனக்கு அது பிரியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த தூதர்கள் மூலியமா சொல்றாரு. ஆபிரகாமுக்கு டக்குன்னு நினைப்பாரு, இவன் நம்ம சித்தப்பா அங்க இருக்காரே, அவர் அழியாதபடிக்கு நம்ம என்ன பண்ணா அவருக்காக ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறாரு. அந்தவே அவர் எவ்வளவு செழிப்பு சீமானா இருந்திருப்பாரு ஆபிரகாம். அவர் அவ்வளவு தாழ்மையா தேவத்தை கேட்கிறாரு, அந்தவே 50 நீதிமான் இருந்தா நீங்க அழிக்க மாட்டீங்களா, 40 நீதிமான் அழிக்க மாட்டீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறாரு. ஃபைனலா அந்தவே உங்களுக்கு கோபம் வர வேணாம், 5 நீதிமான் தான் அழிக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி தாழ்மையா ரெக்வஸ்டா தன்னை தாழ்த்தி கேட்கணுன்னே, சரிப்பா ஆபிரகாம் உனக்காக நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த புருஷர்கள் ஸ்ட்ரைட்டா லோத்துவோட ஊருக்கு தான் போறாங்க. போனோடனே அந்த கிராமத்துல இருக்க மனுஷங்கலாம் சொல்றாங்க, என்னப்பா உங்க வீட்டுக்கு 2 பேர் வந்தாங்க, யார் அவங்க, என்ன ஏது, யார் தெரியாம வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க எங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட்ன்னு லோத்து சொல்றாரு. லோத்து சொன்னாலும் கூட அவங்க உபசரித்து கவனிக்கிறாரு. அப்ப இந்த தூதர்கள் 2 பேர் லோத்து கிட்ட சொல்றாங்க, இது மாதிரி நான் இந்த பூமி இந்த நகரத்தை தேவன் அழிக்க போறாரு, நீ என்ன பண்ணு, தயவு செய்து இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாங்கன்னா, அப்ப கூட உலக காரியத்தை தான் பாக்குறாங்க. ஐயோ நம்ம ஜீவன் தப்பிக்கணும், நம்ம வைஃப் நம்ம பிள்ளைகள் தப்பிக்கணும்னு அப்படி பார்க்கல. அந்த தூதர்கிட்டே போய் சொல்றாரு, எனக்கு அந்த ஊர், நீ இந்த ஊருக்கு போ அப்படின்னு தூதர் சொல்றாங்க. ஆனா அவர் அதை கேட்கல, எனக்கு அது வேணாம், அதுல ஒண்ணுமே இல்லை, அந்த ஊர்ல நீங்க நானா போய் என்ன பண்றது அப்படின்னு. அந்த டைம்ல தப்பிக்கிறத யோசிக்கல, அந்த ஊர்ல ஒண்ணுமே இல்லை, நான் ஏன் அந்த ஊருக்கு போகணும், நான் இவ்வளவு சீமானா அதுல போய் நான் கஷ்டப்படலாம் நானும் விரும்ப மாட்டேன், நான் இந்த ஊருக்கு போறேன் அப்படின்னு அவங்க தூதர்கிட்டே தைரியமா சொல்றாங்க. அந்த தூதர் சொல்றாங்க, சரி போய் தொலைப்போ அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க, போப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கே உனக்கு பிடிச்ச ஊருக்கே போ, ஜீவன் தப்பட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜீவன் தப்புச்சு. ஆனா இந்த இடத்துல ஆண்டவரோட சித்தத்தை அவர் நிறைவேற்றவே இல்லைல்ல. ஆண்டவர் வச்ச திட்டம் அவனுக்குன்னு ஒரு நோக்கம் வச்சிருக்கு. எதுக்காக ஆண்டவர் நம்மளை அழைச்சாரு, ஏன் அழைச்சாரு, என்ன அப்படின்னு அவர் கேட்கவே இல்லை. 2வது பாவத்தை விட்டு அவர் என்ன பண்ணாரு, பாவத்திலேயே
வாழ்ந்து அவரோட சந்ததி முழுக்க வந்து அழிஞ்சு போயிடுச்சு. இதுதான் லோத்து பண்ண மிகப்பெரிய தப்பு. பாவத்திலேயே உலக காரியத்திலே இருந்தா. நம்ம கூட லைஃப்ல வந்து ஒரு காரியம் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஒரு திருமண காரியமோ எதுவா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதுவே உங்களுக்கு பிரியமா வேலை கூட நிறைய பேர் வந்து ஒரு சாட்சி கூட நான் கேட்டேன். ஒரு பையன் வாலிபர் வந்து பாஸ்டர் கிட்ட கேட்டான், பாஸ்டர் எனக்கு வந்து அந்த பையன் நல்லா படிச்சிருக்கான், பாஸ்டர் எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சொன்னாராம் அந்த பையன் வந்து, நீ ப்ரேயர் பண்ணு, பைபிள் வாசி, நீ வாசி முடிக்கிறதுக்குள்ள உனக்கு ஆண்டவர் வேலையை தருவாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையன் என்ன பண்ணா, டிகிரி முடிச்சுட்டு சரின்னா அவனுக்கு சரி பாஸ்டர் சொல்றத ஒரு வாட்டி நம்ம கேட்கலாம், அவர் நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஜெபிக்கிறான். வேதத்தை வாசிச்சு முடிக்கிறதுக்குள்ள அவனுக்கு 4 அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருது. ஒன்னு 25,000, ஒன்னு 15,000, ஒன்னு 1 லட்சம் சம்பளம், இப்படி 4 வருது. ஆனா அவன் சுயமா அந்த முடிவை எடுக்கல. சரி நம்ம பாஸ்டர் சொன்னார்ல, இதையும் போய் பாஸ்டர்கிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர்கிட்டே போய் கேட்கறான். ஃபர்ஸ்ட் நான் இந்த 1 லட்சம் சம்பளம் போவா, இல்ல 25க்கு போவா, இல்ல 15க்கு போவான்னு கேட்கறான். ஆனா பாஸ்டர் சொல்றாரு, பா உன்னால தேவனுக்கு எதுல இடம் கொடுக்க முடியும், நீ காசை பார்க்காத, வருமானத்தை பார்க்காத, உன்னால தேவனுக்கு எதுல வந்து வேற உனக்கு டைம் கொடுக்க முடியுமோ அந்த வேலையை தேர்ந்தெடு. நீ வந்து 25,000 வாங்கினா கூட கர்த்தர் உன்னை உயர்த்துவாரு அப்படின்னு சொன்னனே. சரி பாஸ்டர் சொன்ன உடனே அந்த அப்பாயின்மெண்ட்ல இருந்த வேலை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இதுல மொத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 1,50,000 அவங்களோட இஷ்டத்துக்கு போயிட்டாங்க. ஆனா அந்த பையன் மட்டும் பாஸ்டர் ஜெர்மனி 15,000 அந்த வேலைக்கு போயிருக்கிறான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனாங்கல்ல 1 லட்சம் வேலைக்கு, 50,000 வேலைக்கு. இந்த வேலைக்கெல்லாம் போனோடனே ஃபர்ஸ்ட் 1 லட்சம் வேலையை வந்து அப்படியே கம்பெனி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்படியே ஒரு 6 மாசம் வேலை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது இன்னொரு பையனுக்கு 50,000 வேலைக்கு போனால அவன் அப்படியே என்ன பண்ணிட்டான், அவ்வளவுதான் போனான் வந்தான், அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு அந்த வேலையும். அவங்க எல்லாமே இந்த பையன்கிட்டே உங்க கம்பெனில இருந்தா எங்களுக்கு ஒரு வேலை சொல்லுடா அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா அந்த பையன் என்ன பண்ணிட்டான்னா சரிப்பா சேர்ந்துட்டாங்க. அப்பதான் நினைச்சான். ஆனா இன்னைக்கு அதே பையன் 25,000 வாங்கின பையன் இன்னைக்கு ஒரு கோடி கணக்குல கர்த்தர் உயர்த்திருக்கிறார். நம்ம வந்து எந்த விஷயமா இருந்தாலும் தேவன்கிட்ட கேட்கணும். நம்ம அவர் சித்தமா, அவர் சித்த நமக்கு ஞானத்துல குறைவுள்ளவங்க தான் நம்ம. ஆனா கர்த்தர்ட்ட அதே ஒரு சித்தமா சித்த இல்லையா நம்ம ஒரு வார்த்தை கேட்கும்போது மீறி கர்த்தர் பார்த்துப்பாரு, அவர் நடத்துவாரு சொல்லி நம்ம கர்த்தர் மேல விசுவாசத்தை வச்சு நம்ம போகணும். நம்ம லோத்து மாதிரி நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட நான் இங்க போறேன் அங்க போறேன், ஆண்டவர் தான் நம்ம கேட்டு நடக்கணும். அவர் தான் நம்மளுக்கு ஆண்டவர், நம்ம அவருக்கு ஆண்டவர் கிடையாது. நீங்க எனக்கு வளைஞ்சு கொடுத்து போங்க நம்ம கேட்க கூடாது. நீங்க என்ன சொல்றீங்க அதை சொல்லுங்க, நான் போறேன் அப்படின்னு தைரியமா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அவர் சொல்ற பாதையில போகும்பொழுது மீறி கர்த்தர் பார்த்துப்பார், அவர் நடத்துவார். அது வயவெளியா இருந்தாலும் சரி, வனாந்திரமா இருந்தாலும் சரி, கர்த்தர் நீதி நடத்துவார். இதுதான் லோத்து பண்ண தப்ப நம்ம வாழ்க்கையில பண்ணவே கூடாது. எந்த ரீசனுக்காகவும் லோத்து மாதிரி நம்மளும் ஒரு தவறான முடிவு எடுக்க கூடாது. நம்ம கத்துக்கணும் லோத்து கிட்ட இருந்து. அடுத்து வந்து பாவத்துல சிம்சோன் என்ன பண்ணாங்க, நியாயாதிபதிகள் 13:24 14:1 இந்த கதை நான் பெலிஸ்தரின் குமாரத்திகள் ஒரு பெண்ணை திரும்ப வந்து தன் தாயின் தகப்பனை நோக்கி, முன்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகள் ஒரு பெண்ணை கண்டே, அவளை கொல்ல வேண்டும் என்றான். அப்போது அவன் தாயும் தகப்பனும் அவளை நோக்கி, நீ போய் விருந்த சேத்திரம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? உன் சகோதரின் குமாரத்திகளையும் என் ஜனம் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் பத்தி நமக்கு தெரியும். சிம்சோன் வந்து ஆண்டவர் வந்து அவரோட திட்டத்தோட தான் உருவாக்குறாரு சிம்சோன் வந்து அவங்க அம்மா கிட்டயும் அவங்க அப்பா மனோவா கிட்ட வந்து தேவதூதர் சொல்லியிருப்பாங்க, அவங்க ஒய்ஃப் வந்து கர்ப்பம் தரித்து ஒரு குழந்தைய பெற்றெடுப்பாங்க. அந்த குழந்தை வந்து பெலிஸ்தியர்ல இருக்க இஸ்ரவேல் மக்கள் என் ஜனங்களை அவன் வந்து காப்பாத்துவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அந்த காரியத்துக்காக தான் சிம்சோன் ஆண்டவர் உருவாக்குவார். ஆனா சிம்சோன் வந்து என்ன பண்ணிடுவான், சிறு வயதுல இருந்தே ஆண்டவருக்கு பிரியமா நடப்பான், எல்லாம் பண்ணுவான். ஆண்டவர் அவனுக்கு வந்து சவரன் தத்தி வரக்கூடாது, நசரேயன், அதாவது முழுமையா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த ஒரு பையன் தான் சிம்சோன். ஆனா சிம்சோன் வந்து நல்ல ஆண்டவர் பிரியமா நல்லா வளர்ந்து வரான். ஆனா வாலிப நாட்கள்ல கர்த்தரை விட்டு தூரம் போயிடுறான். வாலிப நாட்கள் வந்த உடனே அவனுக்கு வந்து தெலிலாள் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து பெலிஸ்தியர் ஊருக்கும் இஸ்ரேல் ஊருக்கும் யுத்தம் நடக்கும்.
அப்ப வந்து இவன் அந்த பெலிஸ்தர் ஊர்ல போய் யுத்தம் பண்ணும் பொழுது தெரியலால பாத்துறான். அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகான பொண்ணு, அந்த பொண்ணதான்ப்பா கட்டுவேன் அப்படின்ற அளவுக்கு அவன் விழுந்துட்டான். ஆனா தேவன் வந்து நீ எடுக்க, ஆனா பெலிஸ்தர்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாரு. அவன் கீழ்ப்படிய மாட்டான். இல்ல அவங்க அப்பா அம்மா கூட சொல்லுவாங்க வேணாம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கவே மாட்டான். எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும். நம்ம செய்த சொன்னோம்னா வாவ் அழகா இருக்கிற அந்த பொண்ணு, எனக்கு கட்டின இந்த பொண்ணு தான் வேணும் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரிதான் அவன் வந்து அந்த நாட்டுல அந்த பொண்ணை வந்து எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும். ஆனா அது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை. அந்த பொண்ணாலே அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவரோட திட்டமே இந்த இடத்துல போயிடுச்சு. தெரியலால பாக்குறான். இந்த இடத்துல தெரியலால் வந்து பார்த்த உடனே அவனுக்கு அந்த பொண்ணுகளை சுத்துறான், ஊரான் அவங்களையா அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க வேணாப்பா இந்த பொண்ணாலதான் உனக்கு நிறைய பிரச்சனை வரும். ஆனா அவன் கீழ்படியவே இல்லை. ஆனா ஆண்டவருக்கு அது பிரியமும் இல்லை. அவனை என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் படைச்சாருன்னு அவன் அதை யோசிக்கவே இல்லை. நியாயாதிபதிகள் 16-17 எடுத்து வாசிக்கலாங்க. தன் இருதயத்தை எல்லாம் அவர் வெளிப்படுத்தி சகோதரன் கத்தி தன் தலையின் மேல் படவில்லை. நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கு என்ற நசரனானேன். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும். அதனாலே நான் படைச்சி மற்ற எல்லா மனுஷரையும் போல ஆவேன் என்று அவனிடத்தில் சொன்னான். அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தின வெளியிலால் கண்டபோது பெலிஸ்தரின் அதிபதிக்கு ஆள் அனுப்பி இந்த ஒரு இசை வாருங்கள், தன் இருதயத்தை எல்லாம் வெளிப்படுத்தினார் என்று சொன்னார். அப்போது பெலிஸ்தரின் அதிபதிகள் வெள்ளி காசுகளை தன் கையில் எடுத்துக்கொண்டார்கள். இந்த இடத்துல அந்த சிம்சோன் வந்து என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, அந்த ஸ்திரீயை ரொம்ப நேசிக்கிறதுனால அவன் மேல மிகுந்த அன்பு கொண்டதுனால அவன் வந்து இந்த பெலிஸ்தியர் வந்து எப்படியாவது இந்த சிம்சோனுடைய பலம் தெரிஞ்சுக்கணும். நம்ம இவனை வந்து அவன் வந்து பராக்கிரமசாலி, அதாவது இவன் சிம்சோன் வந்து பராக்கிரமசாலி. அவனுடைய தலையில தான் அவனுடைய புல் பலமே ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. அந்த பலத்தை வந்து அவன் வந்து யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிடுவாரு. இதை சொல்லக்கூடாது இந்த சீக்ரெட் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஆனா அவன் கேட்கவே மாட்டான். அவன் கேட்காம இந்த பொண்ணு சொல்லும், அந்த பொண்ணு கிட்ட மூலியமா கேட்பானுங்க பெலிஸ்தியர், நீ போய் கேளு, அவனுடைய பலனை தெரிஞ்சு அவனை எப்படியாவது நம்ம அடிச்சிடலாம், நம்ம ஊருக்கு தானே அசிங்கமே என்னமோ அந்த பொண்ணை வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க. அந்த பொண்ணு வந்து சரி நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒவ்வொரு நாளும் அவன்கிட்ட கேட்கும், உன் பலன் எதுல இருக்கு, உன் பலன் எதுல இருக்கு. ஏன்னா அவனை அடிச்சுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு அவன் பலன். அவன் ஒரு சிங்கத்தையே அசால்ட்டா வந்து கிழிச்சு போடுறவன், அந்த அளவுக்கு அவன் பலன் நிறைந்தவன். அவனை யாருமே ஜெயிக்க முடியாது அந்த அளவுக்கு. சோ இந்த இடத்துல இந்த பொண்ணை வச்சாவது நம்ம அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் பெலிஸ்தர் தோத்து போறதுனால அவனுக்கே ஒரு வெறுப்பாயிடுச்சு. அதனால தெளிலால வச்சு இவனை கேட்டு எப்படியாவது இந்த பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிலா நீ கேளு, அவன்கிட்ட எங்க இருக்கு பலன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தெளிலாருக்கு இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீக்கிரட் என்ன பண்ணிடுவான், சொல்லிடுவான் எல்லாத்தையுமே. அவனுடைய அன்பு நிறைஞ்ச அந்த இது மூலியமா என்ன பண்ணிடுவான், எல்லாத்தையுமே சீக்கிரட்டா சொல்லிடுவான். சீக்கிரட்டை சொன்ன உடனே அவனுங்கிட்ட அந்த பெலிஸ்தர்கிட்ட போய் அப்படியே அவன் சொல்லிடுவான், இது மாதிரி இவனுக்கு தலையில தான் இதுலதான் பலன் இருக்கு இவனை அப்படின்னு சொன்ன உடனே நைட்டோடையே அந்த சீக்கிரம் தலைமுடி இவளே வெட்டிடுவான். இவளே துரோகம் பண்ணிடுவான் அவனுக்கு, சிம்சோனுக்கு துரோகம் பண்ண உடனே அவன் காலைல எழுந்த உடனே ரொம்ப அந்த பெலிஸ்தர் எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா குடிக்கிறாங்க, வந்து குடிச்சிட்டாங்க. குடிச்சிட்ட உடனே கூட்டிட்டு போறாங்க. அவன் கண்ணு இதுல பறிக்கப்படுது, 2 கண்ணுமே போயிடுது. போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான், சார் நம்ம அப்பவே இதை வந்து உணர்ந்துருக்கணும், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா அவன் எப்படி அழுகுறான்னா, நியாயாதிபதிகள் 16:28 சிம்சோன் கர்த்தரை நோக்கி உணர்வடையும், ஒரு விசை மாத்திரம் ஆண்டவரே என்னை நினைத்தருளும், எனக்கு என்ன பண்ணுங்க பலப்படுத்துங்க, மீண்டும் என்னை பலப்படுத்தி இந்த இடத்துல வந்து என்னை நிலைநிறுத்துங்க, எப்படியாச்சும் நான் வந்து இத வந்து இந்த பெலிஸ்தர் கிட்ட நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறான், உணர்றான் இந்த இடத்துல. ஆனா அவனே வந்து ஆண்டவருக்கு நம்ம இவ்வளவு துரோகம் பண்ணிட்டோமேன்னு சொல்லி அந்த உணர்வோட நான் இனி ஜீவனை நான் இந்த பெலிஸ்தரோடய போகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஜீவனை அங்கேயே இந்த பெலிஸ்தரோட அந்த இதுலயே தூண்ல கட்டி அப்படியே அந்த உயிர் போயிருது. போன உடனே ஆனா அவன் வந்து அந்த தப்பை வந்து அவன் வந்து கடைசி வரைக்கும் ஒரு குற்றமா தான் பார்த்தான், உணர்வடையில உணர்ந்தான். ஆனா அதை வந்து ஒரு பெரிய இதுவா போகல, ஆண்டவரோட திட்டத்துக்கு நேரம் அது போகல. அவன் வந்து ஏதோ இருந்தான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு கர்த்தர் வந்து அவனுக்கு அந்த ஒரு வயசை சரி பரவாயில்ல என் பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் அவருக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்தார் தேவன். ஆனா உணர்வடைந்தாலும் கூட
தேவனுடைய திட்டத்தை அவர் செய்து முடிக்கல. சிம்சன் அப்படியே அவர் பாவத்துல விழுந்து உலக சிக்குண்ட வாலிப நாட்கள்ல சிக்குண்டு அவர் விழுந்துட்டார். இவங்க 2 பேர் மாதிரி நம்ம வாழவே கூடாது. என்னைக்குமே உலக காரியம் நம்மளுக்கு பின்னாடி தான் நம்ம வைக்கணுமே. எப்பொழுதுமே தேவனுடைய நோக்கி நம்ம ராஜ்யத்துக்கு நேரம் ஓடும் பொழுது பின்னாடி மீதி கர்த்தர் பார்த்துப்பா. அடுத்து அந்த பாவத்தை ஜெயித்தவங்க, சிம்சோன் மாதிரியே ஜெயிச்சவங்களும் இருக்காங்க. இதுல அவங்கள பத்தி பார்க்கலாம். ஆதியாகமம் 39:7. யோசேப்பு தான். யோசேப்பு வந்து எப்படின்னா ஒரு சின்ன நல்ல பையன் கூட சொல்லலாம். அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ ஒரு செல்லமான பிள்ளை அந்த பையன். யோசேப்பு வந்து வாலிப நாட்கள பாவத்தை ஜெயித்தான். அதே இதுதான் அவனுக்கு இருந்தது. கர்த்தர் அவனுக்கு வந்து கூட இருந்தார். யார் கூட? யோசேப்பு கூட இருந்தார். இருந்தாலுமே அந்த பாவத்தை யோசேப்பு என்ன பண்ணான்? ஜெயித்தான். ஏன் ஜெயித்தானா? கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருக்குன்ற அந்த பய உணர்வு அவனுக்குள்ள இருந்துட்டே இருந்தது. சோ அப்ப என்ன சொல்றானா, அந்த இவன் வந்து யோசேப்பு வந்து என்ன பண்றான்னா, அடிமையாக்கப்பட்டு பார்வோனோட வீட்டுல போய் ஒரு இருக்காரு. அங்க இருக்கும் பொழுது எல்லாத்துக்குமே அவருக்கு ரைட்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்குமே நீ தலையாரியா இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க மனைவி என்ன பண்ணிடுவாங்க, இவனை ரொம்ப அழகா இருப்பாங்க. யோசிப்பு சரி இவனை எப்படியாவது நம்ம வந்து என்ன பண்ணலாம், தன் வலையில சிக்கலாம், அப்படி சிக்கிடலாம் அப்படின்ட்டு நிறைய ட்ரை பண்ணுவாங்க. ஆனா யோசிப்பு வந்து டைரக்டாவே சொல்லிடுவாரு, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குடன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? நான் எப்படி பாவம் செய்வேன்? இந்த வீட்டுல எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்கு, ஆனா உங்களை கூட எனக்கு எந்த அதிகாரமும் என்கிட்ட இல்ல. அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், இதை செய்யவும் மாட்டேன். நீங்க யாராங்கன்னா இருந்ததுன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். அது தைரியமா அந்த இடத்துல வந்து யோசிப்பு வந்து தைரியமா சொல்லிட்டாரு. அவங்க மனைவி வந்து நீங்க கேட்கலாம், என்னப்பா பாவத்தை தேவனுக்காக நான் பாவத்தை விடுறேன், நான் எல்லாத்தையுமே விடுறேன், ஆனா தேவன் எனக்கு என்ன செஞ்சாருன்னு நீங்க தைரியமா கேட்கலாம். தேவன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து யோசிப்புக்கு வந்து பரிசுத்த வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. 2 வந்து அவன் சொப்பனக்காரன தரிசனத்தை சொல்றக்கூடிய விளக்கக்கூடிய அந்த ஆவியை தேவன் கொடுத்திருக்கிறார். 3 வந்து அவன் வந்து தேவன் உயர்த்தப்பட்டார். அவன் எல்லாத்துக்குமே தேவனுக்கு வந்து கீழ்ப்படிந்து தாழ்மையா அவன் வந்து வாழ்ந்தான். அதனால கர்த்தர் வந்து பாவத்தை எனக்காக அவன் நின்னா, அவனுக்காக நான் என்ன பண்ணேன் நின்னா, அந்த பாவம் அவனை விட்டு நான் செய்ய மாட்டேன்னு சொன்னது ஒரு காரணத்துக்காக அந்த ராஜாவோட மனைவி என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவனை எப்படியா சிறைசாலையில போட்டுறணும் அப்படின்னு சொல்லி அவனை போட்டு அவ்வளவு கொடுமை சித்திரவதைப்படுத்துவான். ஆனா அவன் வந்து சரி பரவாயில்ல, எப்படியா நீ கூட யார் இருக்கா, கர்த்தர் இருக்காரு, என்னை காப்பாற்றுவாருன்ற அந்த தைரியத்தோட அவன் போனான். பரவாயில்ல, என் தேவனுக்காக நான் என்ன பண்ணுவேன், நான் தாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லி தேவனை கேட்கிறாரு. ஆண்டவரே நீர் என்ன பண்ணுங்க நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பார்வோனுக்கு அடுத்த பிரதான தலைவனா யார் நிற்கிறான், யோசேப்பு நிற்கிறான். அந்த ஒரு பாவத்தை தேவனுக்காக அவன் விட்டதுனால அவன் வாழ்க்கை எங்க போயிருச்சு, ராஜா ஸ்தானத்துக்கு போயிருச்சு. அவன் கீழே இருந்தான், தேவன் எப்படியோ உயர்த்திட்டாரு அந்த ஒரு சொப்பனத்தை விளக்கத்தை வச்சு. சோ நம்ம யோசிப்பு மாதிரி தான் இருக்கணும். நம்ம வாலிப நாட்கள்ல நிறைய பாவம் வரும், ஆனா அந்த பாவத்தை ஜெயிக்கக்கூடியவர்கள். அது எப்படி ஜெயிக்கணும்னா, வேத வாசிப்பு டெய்லி வாசிக்கணும், செடிக்க மூலியமா நம்ம டெய்லி தேவனை தேடும் பொழுது அந்த பாவத்தை கண்டிப்பா நம்ம என்ன பண்ணலாம், ஜெயிக்கலாம். கர்த்தர் அதை ஜெயிக்க ஒரு பலனை நம்மளுக்குள்ள தருவாங்க. நம்மளுக்கான ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவோம். அந்த உணர்வு வரும்போதே நம்ம ஓடிடணும். அந்த உணர்வு விட்டு நம்ம போயிட்டோம்னா ஆண்டவரே வந்தாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து போயிடக்கூடாது. உணர்வு வரும்போதே நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவருக்குள்ள ஓடிடணும். ஸோ யோசிப்பு மாதிரி நம்ம வந்து பாவத்தை விட்டு பாவத்தை ஜெயிக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். ஸோ கர்த்தர் யோசிப்போடு இருந்தால் எகிப்து முழுவதும் அவன் அதிகாரியாக மாற்றினார். கர்த்தரே அவனை மாற்றினார். ஸோ யோசிப்பு மாதிரி நம்ம பாவத்தை விட்டு கொடுத்தா கண்டிப்பா ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். இங்க மட்டும் இல்ல, ராஜரீகத்திலையும் நம்மளை உயர்த்தி தான் வைப்பார். அடுத்து வந்து ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவங்க 3 பேருமே வாலிபர்கள். இவங்க வந்து பாவத்தை ஜெயிக்கிறாங்க. எங்க அப்படின்னா, இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வந்து ஒரு ராஜா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க 3 பேருமே தேவனுக்கு வந்து பிரியமானவர்கள் தான். இவரோட தானியேலும் இருப்பாரு. இவங்க 4 பேருமே ஒன்னாதான் இருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்கு வந்து நேர்ந்ததுனால அங்க எப்படி வந்து ஜெயித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றாங்க, வேதத்தை கற்றுக்கொண்டு எல்லா விதத்திலையும் வாழ்றாங்க.
இதுல வந்து என்னன்னா அந்த ராஜா வந்து சொல்றாரு பொற்சிலைய வந்து வணங்க சொல்றாரு. பொற்சிலைய அவரோட பொற்சிலைய வணங்க சொன்ன உடனே இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்ணாங்கன்னா, வாலிபன் அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா தேவன் ஒருவர் தவிர நம்ம யாரையும் ஆராதிக்க கூடாது, யாரையும் வணங்க கூடாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ இந்த பொற்சிலைய வணங்குறவனும் வணங்காதவங்களும் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த அக்னி சூளையில நான் போட்டுருவேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே இந்த ஊர் மக்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா தலை வணங்கிட்டாங்க. எல்லாருமே அந்த பொற்சிலைய ஐயோ நம்ம அக்னி சூளையில போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலை வணங்கிடுவாங்க. ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மட்டும் கை கட்டிட்டு அப்படியே நிற்பாங்க. அப்பா என்னால என்ன பண்ண முடியாது, இந்த பொற்சிலைய வணங்க முடியாது, எங்க தேவனை மாத்திரமே நாங்க வணங்குவோம் அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்றாங்க. ராஜாக்கு கோவம் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படியாவது இவனுங்கன்னா என்னையவே மதிக்கல, நான் இவ்வளவு பெரிய ராஜா ஆனா என்னையவே மதிக்கல, இவன் என்ன பண்ணணும் அக்னி சூளையில போடுறாரு. அக்னி சூளையில போட்டா 7 மடங்கு கூட்டுங்க அப்படின்னு சொல்லி இந்த அக்னி சூளையில கூட்டும் பொழுது 4 பேரா தெரியுறாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு தூதரோட சேர்த்து 4 பேரா தெரியும் போது கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல வந்து ஜெயிக்கிறாங்க. கர்த்தர் என்னோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த ராஜா சொல்றாரு, நீங்க 3 பேரும் வெளியில வாங்க அப்படின்னு சொல்லி, உங்க கூட 4ஆவதா ஒருத்தரை பார்த்தனே அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அதையும் சொன்ன, ஆமா எங்க தூதன் தான் அப்படின்னு, எங்கள் தேவனை எங்களை ரட்சிக்கிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல 3 பேரையுமே ரட்சிச்சு. அப்ப ராஜா வந்து இந்த இடத்துல ஒரு கட்டளை போடுறாரு, உங்கள் தேவன் தான் எங்கள் தேவன் அப்படின்னு சொல்லி அந்த ரட்சிக்கத்தக்க அந்த இடத்துல அவங்க 3 பேர் மூலியமா அந்த கிராமத்துக்கே தேவனுடைய ரட்சிப்பு கிடைச்சது. அந்த இடத்துல உள்ள எல்லா மக்களுமே தேவனை ஏத்துக்கிட்டாங்க. இந்த தேவன் தான் எங்கள் தேவன், இவர் தான் ஜீவன் உள்ள தேவன் சொல்லி அந்த இடத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. சரி, இப்ப ஷார்ட்டா ஒரு டெஸ்டிமனி ஒரு இவர் தான் பாஸ்டர் தாமஸ் ராஜ், அவங்களோட பையன் ஜோயல் தாமஸ் ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை வந்து நிறைய வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துருக்கலாம். இவர் வந்து அவருடைய வாலிப நாட்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்டா எடுத்துறேன். இவர் வந்து பாஸ்டரோட பையன். அவங்க அப்பாவோட என்னன்னா, என் பிள்ளை வந்து உலக பிரகாரமா சீரோ வந்து எனக்கு பிரச்சனை இல்லை, என் பிள்ளை பாஸ்டர் ஆகணும், 5 பிள்ளைங்க இவரோட லாஸ்ட் பையன், என் பிள்ளை வந்து ஆண்டவருக்காக நான் வளர்க்கணும் அப்படின்னு ரொம்ப பார்த்து வளர்க்குறாரு. அப்ப இவர் சொல்றாரு, கீபோர்ட்லாம் கத்துக்க நிறைய திறமைலாம் இவர்கிட்ட இருக்கு, அந்த திறமைய வந்து எப்படியாச்சும் நான் என் பிள்ளை வந்து உலகத்துக்கு அவன் படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் இவர் வந்து என்னன்னா நல்லா வளர்றாரு, நல்லா ஆண்டவருக்குள்ள வளர்றாரு, சர்ச்சுக்குள்ள வந்து நல்லா பாட்டு பாடுவாரு, கீபோர்ட்லாம் வாசிப்பாரு. ஆனா வெளியில வந்து அப்படியே உலக சினிமாக்குள்ள நிறைய இருந்திருக்காரு. அவங்க அப்பா வந்து ஒரு 8வது தான். எங்க அப்பா படிக்கல தானே, அவரை போய் நான் என்ன ஏமாத்திடலாம், எங்க அப்பாவுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சாரு. ஆனா அவங்க அப்பாவே இப்படி ஏமாத்திட்டாரு. சபைக்குள்ள வந்து நல்ல கீபோர்ட் வாசிக்கிறார். அவரே இந்த சாட்சி சொன்னாரு, நல்ல கீபோர்ட் வாசிக்கிறார். ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, இவர் வந்து இந்த விளம்பரத்துக்குலாம் வந்து மியூசிக் போடுவாரு. அந்த மியூசிக்ல போடும்போது ஒரு விளம்பரம் பண்ணும்போது ஒரு 50,000 60,000 கிடைக்கும். சரி, இது நல்ல வியாபாரம், நல்ல லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி இவர் அதை பார்க்கும்போது இந்த லாபத்தையும் அவங்க இதுலயே போயிடலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் வந்து நிறைய டைம் ஒரு சபையில மெசேஜ் மூலியமா உணர்த்திருக்காரு. இவர் என்ன பண்ணல, கீழ்படியில சரி நம்ம பார்த்தோம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஃபைனலா அந்த இந்த ஒரு இசை எனக்கு வந்து ஏஆர் ரகுமானுக்கு வந்து இசை போடணும், அதான் என்னோட ஆசை, அவர் தான் என் கனவு, அந்த ஒண்ணு மட்டும் நிறைவேச்சுன்னா திருப்பி நம்ம இங்கே வந்துடுறோம் அப்படின்னு ஆண்டவர்கிட்டே இவர் வந்து போடுறாரு, கணக்கு போடுறாரு, ஆண்டவர்கிட்டே சொல்றாரு. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா மியூசிக் போட்டுட்டே வராரு. ஆயிடுக்கு எல்லாத்துக்குமே அவங்க அப்பா தெரியாம நிறைய டைம் இவர் மியூசிக் போடுறப்பெல்லாம் ஆண்டவர் வந்து உணர்த்துறாரு, வேணாம் இதை செய்யாத அப்படின்னு சொல்லி. அவங்க அப்பா அவங்க பையனுக்கு எவ்வளவு சொல்லிச்சிருப்பாரு, என் பையன் வந்து சபையில் நிக்கணும், ஆண்டவரோட காரியத்தை செய்யணும்ட்டு. அந்த பிறகு தேவன் கண்டிப்பா கேட்டிருப்பாரு. அப்ப இவருக்கு மேரேஜ் ஆகுது. அவங்க மனைவியும் இவங்களும் வந்து ஒப்பு கொடுத்திருப்பாங்க ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி செய்யணும்னு சொல்லிட்டு. அப்ப இவங்க மனைவி சொல்லுவாங்க, வேணாம்ப்பா இதை செய்யாத, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் ஏஆர் ஒரு தடவை மியூசிக் போட்டுட்டேன், நான் வந்துடுறேன் ஆண்டவரே, நான் ஆண்டவர்கிட்டே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. தைரியமா ஆண்டவர்கிட்டே நான் சொல்லிட்டேன், நீ கவலைப்படாத எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க மனைவி, நீ எப்பதான் திருந்த போறியோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக டெய்லி ப்ரேயர் பண்ணாங்க, ஆண்டவரே நீங்க இவரை தொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அப்ப இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் என்னோட ஆன் த ஸ்பாட்ல கார் எடுத்துட்டு போயிட்டு அவர் வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்துட்டு அவர் கூட இன்னொரு பர்சன் ஒருத்தர் உட்கார்றாரு. உட்காந்து இவர் வந்து அடுத்த டியூன் என்ன போடலாம்னு அதுக்கட முன்னாடி நம்ம ஒரு டெமோ பண்ணணுமே, என்ன மியூசிக் போடலாம்னு யோசிக்கிறாரு. அப்போ ஒரு குரல் அவருக்கு கேட்குது. இது மாதிரி ஆண்டவர் வந்து, ஜோயல் நீ எழுந்து வீட்டுக்கு போ, நீங்க இருக்காத அப்படின்னு சொல்றாரு. இதுவே நான் உங்களுக்கு கொடுக்குற கடைசி தருணம். இந்த தருணத்தை நான் மிஸ் பண்ணனா இனிமே நான் உன்னை காப்பாற்றவே முடியாதுன்னு சொன்ன உடனே அவர் முகமே மாறிடுச்சு. அப்படியே அழுதுட்டாரு, கண்ணெல்லாம் செவந்துருச்சு. உடனே எனக்கு இந்த காசு வேணாம், ஒண்ணு வேணாம், எனக்கு 50,000 கூட வேணாம், நான் வீட்டுக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து ஸ்பீடா போன வேகத்திலே வந்துட்டாரு. வந்து உள்ள போய் ரூம் அது சாப்பாடு போட்டு கதறாரு. அதோட எனக்கு ஒரு விஷயம் என்ன பண்ணுங்க, நீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கதற. நீங்க எவ்வளவு வாய்ப்பு கொடுத்தீங்க, ஆனா நான் என்ன பண்ணல, கேட்கல. ஆனா இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணலாம், அடுத்து எனக்கு வாய்ப்பே கிடையாது, நீங்க சொல்லிட்டீங்க, இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அழுகுறாரு. 3 மணி நேரம் செபிக்கிறாரு. செபிச்சு கொடுத்தனே மனைவி கேட்கறாங்க, சரி எதுவுமே கேட்கறாரு, வரட்டும் அப்படின்ட்டு. என்னாச்சுங்க, ஏங்கன்னு சொல்லிட்டு அப்பதான் சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு ஆண்டவர் வந்து உணர்த்தினாரு, நான் இனிமே நான் போக மாட்டேன், சினிமாக்கு வேணாம், ஆண்டவர் எனக்கு அடி பயங்கரமா கொடுத்துட்டாரு, இனிமே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர். அப்ப அவங்க மனைவி சொன்னாங்க, நீங்க இப்பவே இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் போடுங்க, ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி 2 பேர் ஜோயல் தாமஸ் அது போட்டோன்னே கமெண்ட்ஸ் எல்லாருமே வருதுப்பா, என்ன நீ 50,000 ஒரு லட்சம் சம்பாதிக்க, நீ போய் உலகத்துக்கு நீ போய் கடவுளுக்காக நிக்கிறேன்னு சொல்றிய அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கும்போது, இல்ல நான் வரல, அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு அவருக்கு. அவர் பயப்படுறதாக்க அப்ப அவர் வந்து பயப்பட, நான் வரல உலகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த 3 மணி நேரம் செபிச்சார்ல, அப்ப தேவன் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில, நீ வந்து உனக்கு இவ்வளவு பார்த்து செஞ்சனா இனி செய்ய மாட்டேனா, போய் நான் 50,000 ஒரு லட்சத்துக்கு போயிட்டு நீ உட்கார்ந்துருக்க, இதே நீ ஏஆர் ரஹ்மான் பாடினா ஒரு உன் பேரோட ஜோயல் அப்படின்னு போயிடும். இதே நீ என்ன முழுமையா ஒப்பு கொடுத்தனா என் சித்தத்துக்கு உன்னை உலகத்துல வெளியில நான் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்ன உடனே ஆண்டவர் வந்து சரி இனிமே நம்ம ஆண்டவர் என்ன உணர்வு வழி நடத்துவாரு அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்த உடனே அந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்துக்குமே ஃபுல் டைம் மினிஸ்ட்ரின்னு சொன்னதுக்கு அப்புறம் கர்த்தர் வந்து அவரை முழுமையாய் வழி நடத்தினாரு. இன்னைக்கு நேஷனல் இன்டர்நேஷனல் எல்லாத்துக்குமே இவரு அந்த அளவுக்கு அவர் பேரு கீபோர்ட் வாசிக்கிற திறமை மட்டும்தான் இருந்தது. ஆனா கர்த்தருக்காக முழுமையா ஒப்பு கொடுத்த உடனே லிரிக்ஸ் பாட்டு எழுதக்கூடிய திறனை கொடுத்தாரு ஆண்டவர். கீபோர்ட் நிறைய ஐடியாஸ் ஆண்டவர் கொடுத்தாரு. இந்த பாட்டை நீ எனக்காக நீ போடு, நான் உன்னை உயர்த்துவேன்னு இன்னைக்கு கோடி கணக்குல ஆண்டவர் வந்து வச்சிருக்காரு. இவருக்கு கீழே கிட்டத்தட்ட 7 லட்சம் 8 லட்சம் வாலிபர்களை ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்காரு. இவருக்கு கீழே அவ்வளவு வாலிபர்களை எப்படி ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்ததுனால, அந்த ஒரு சான்ஸ் அவர் பயன்படுத்துறதுனால, நான் இந்த நாள்ல கூட நம்ம லைஃப்ல அந்த ஒரு சான்ஸ் நம்ம வச்சிருக்கோமா இல்லையா நம்ம ஆராய்ச்சி பார்த்து நம்ம முழுமையா ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மளை எடுப்பார். நம்ம அந்த வாய்ப்பை விட்டுட்டோம்னா தேவனே நம்மளை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போயிடக்கூடாது. அந்த சான்ஸ் இன்னைக்கா இருக்கலாம், என்னைக்கு வேணா இருக்கலாம், அது முழுமையா நம்மளுக்கு ஒப்பு கொடுக்கணும். அதே போல யாருக்கெல்லாம் எவ்வளவு டேலண்ட் இருக்கோ அதை கர்த்தருக்காக பயன்படுத்தணும். மீதி கர்த்தர் பார்த்துப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நம்ம சபையில இவ்வளவு டேலண்டான பர்சன்ஸ்ல ஆண்டவர் வச்சிருக்காரு. அற்புத விதமா ஆண்டவர் வந்து உபயோகப்படுத்துகிறாரு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. நிச்சயமாவே நம்ம சிம்சோனை மாறி நம்ம விழுந்து போகாம ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிட்டு ஆண்டவருடைய சித்தத்தை செய்து ஆண்டவர் யோசேப்பை எப்படி நம்ம வந்து ஆண்டவருடைய சித்தத்தை செஞ்சானோ அதே மாதிரி சிம்சோன் மாதிரி இல்லாம யோசேப்பை மாதிரி நம்ம இருக்கணும்ன்றது ஒரு வைராக்கியமா வாலிப பிள்ளைகள் அத்தனை பேரும் ஒரு வைராக்கியமா நிச்சயமா இந்த சபையில எழுதணும். ஆண்டவருக்காக ஆண்டவருடைய ஊழியத்தை மாத்திரம் செய்யணும். இதுக்காக நம்ம ஒவ்வொரு வாலிபரும் இதுக்காக நம்ம வந்து ஆண்டவருக்காக நம்ம அவருடைய சித்தத்தை அது செய்யறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆமென். அடுத்தபடியா நம்ம வந்து ஒரு முழு ரட்சிப்பு எப்படி நம்ம வருது என்று நம்ம பார்க்க போகிறோம். சிஸ்டர் அனிதா அவர்கள் இதை பத்தி நம்ம பேச போறோம்.
கண்களை மூடி ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற ராஜா ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். மண்ணான என்னை கூட நீர் எடுத்து பிரயோஜனப்படுத்திக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ராஜா ஆண்டவரே. இந்த வேலையில் ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைகள் ஒன்றும் இல்லை ராஜா ஆண்டவரே, நீர் வார்த்தையை போட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனின் ஆண்டவரே, இந்த நாளில் ஒவ்வொரு வாலிப பிள்ளையை எடுத்து பிரயோஜனப்படுத்திக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ராஜா ஆண்டவரே. தேவன் அப்பாண்டவரே, பேசுகிறத ஒன்றால் பேசும்படியா என் தேவன் நாவிலே வார்த்தைகளை போட வேண்டுமா செபிக்கிறார்கள். வேலையில் தாழ்த்தி உடைய கருத்தை வைக்கிறோம். பேசி நாம் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து ரட்சிப்பு. ரட்சிப்புன்னா என்னன்னு சொல்லுங்க. வேற வேற ரட்சிப்புனா மீட்பு, காப்பாற்றப்படுதல், விடுதலை, பாவ மன்னிப்பு, ஆத்தும ரட்சிப்பு. நம்மளோட ஜீவனை வந்து நரகத்துக்கு போகாம தடுப்பதுதான் ரட்சிப்பு. அது மாத்திரம் இல்ல, தேவனுடைய கிருபையினால நம்மளுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு நம்மளோட பாவத்தின் தாக்கத்தில் இருந்தோம், அடிமைத்தனத்தில் இருந்தோம், மீட்கும்படியான ஒரு பெரிய மகத்துவமான கிருபை தான் நம்ம ரட்சிப்புன்னு சொல்றோம். வாசித்து பார்ப்போமா? ரோமர் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆமா, நம்மளோட பாவ வாழ்க்கை நம்ம வந்து ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவரோட ஞானஸ்தானத்தினால நம்ம ரட்சிப்பு அடைஞ்சு நம்மளோட பாவங்களும் அதோட கூட அடக்கம் பண்ணப்பட்டதா இருக்கிறது. ஒரு மனுஷனை ரட்சித்து கொள்ள முடியுமா? முடியாது. ஆண்டவர் தான் நமக்கு ரட்சிப்பை தருவாரு. ஏன்னா மனுஷன் ஏன் பாவம் செய்கிறவனா காணப்படுகிறான்னா, ஆதாமனோட வீழ்ச்சினால விழுந்து போன நிலையில அவன் சுவாபம் வந்து மாற்றப்பட்டதா இருக்கிறது. ரோமர் 5:9 வாசிப்போம். இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமன்றப்பட்டிருக்க கோபாக்கனுக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சித்துக் கொண்டது நிச்சயமாவே. ஆமா, நம் மனுஷனால நமக்கு ரட்சிப்பு இருக்கவே இருக்காது. ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர். அவரோட கோபாக்கனை நம்ம மேல வந்தா நம்ம இந்த இடத்துல நிற்க முடியுமா? நம்மளால அவரோட பாடி துதிக்க முடியுமா? பாவம் நிறைந்த வாழ்க்கை நம்மளுக்கு காணப்பட்டா நம்ம கிட்ட ரட்சிப்பு வந்திருக்காது. நம்ம விசுவாசத்தினாலதான் நமக்குள்ள ரட்சிப்பு வந்து 1 தெசலோனிக்கர் 5:9. தேவன் நம்மை கோபாக்கனுக்கு என்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்கு என்று நியமித்தார். ஆமா, நம்ம எல்லாம் இன்னைக்கு ரட்சிப்பு அடைஞ்சிருக்கிறோம்னா தேவனுடைய சித்தம் இல்லாம இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க மாட்டோம். ரட்சிப்பு வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது. தேவன் வந்து நம்ம கோபாக்கினைக்கு நியமிச்சிருந்தாருன்னா நம்ம பாவத்துல அழிஞ்சு போயிட்டு இருப்போம். நமக்கு ஒரு ரட்சிப்புன்றது இருக்கவே இருக்காது. ரட்சிப்போட செய்திய வந்து பொதுவா நற்செய்தின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மள வந்து ஆண்டவர் முரட்டாட்டம் உள்ள கலகம் உள்ள மனுஷனை வந்து ஆண்டவர் ரட்சிக்கிறாரு. அப்புறம் அந்த ரட்சிப்புல வந்து முழுமையா மனம் திரும்புதல் என்று சொல்றாரு. நம்ம வந்து நம்மளோட பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் நம்ம வந்து மனம் திரும்பணும். ஒரு விசை கூட கடவுளே ஆண்டவரே என்ன இந்த நேரத்துல நிறுத்தினப்பா, என்னுடைய சாபங்கள் மாறணும், பாவங்கள் மாறணும், நான் இந்த தினத்துல மனம் திரும்பணும் ஆண்டவரே என்று சொன்னதுனாலதான் இன்னைக்கு ரட்சிப்பு நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த ரட்சிப்பு வந்து நம்ம இலவசமா பெற்றுக் கொண்டிருக்கிறோம். காசு பணம் கொடுத்த இல்ல, இலவசமா அது எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணுமோ கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணி அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமா சேர்க்கிறேன். எபிரேயர் 2:4 வாசிப்போம். அடையாளங்களாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கையினாலும்
தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தம்மை சாட்சி கொடுத்தவருமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? பாத்தீங்களா, அவர் செய்த அற்புத அடையாள பலத்தை செய்கிற அவரோட சித்தத்தின்படி பரிசுத்தாவின் வரங்களால நம்ம நிறைஞ்சிருக்கிறோம். அவர் செய்த அற்புதங்களை நம்ம சாட்சி சொல்றோம். ஆனா அந்த ரட்சிப்பை குறித்து நம்ம இன்றைக்கு கவலைப்பட்டு இருப்போம்னா பிசாசு நம்ம வாழ்க்கையில நுழைந்துடுவா. ரட்சிப்பை குறித்து என்னைக்குமே நம்ம கவலையற்று இருக்கவே கூடாது. கர்த்தரை நோக்கி எப்பவுமே ஜெபித்து கொண்டே இருக்கணும். ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் தான் நம்ம இந்த இடத்துல நிற்க செய்கிறாரு. எசேக்கியேல் 18:4-20 இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவர்கள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ஒரு நீதிமானாய் இருக்கு. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை. தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை. நீதிமானின் நீதி அவன் மேல்தான் இருக்கும். துன்மார்க்குடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். ஆமா, இந்த ஆத்துமாக்கள் எல்லாமே என்னுடையவைகள். கர்த்தர் கொடுத்த இந்த ஆத்துமா அவரோடதுதான். தகப்பன் எப்படியோ அப்பதான் மகனோட ஆத்துமாவும் இருக்கும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகுன்றாரு. அதே இதுதான் 20ஆம் வசனத்துல பார்க்கிறோம். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை. தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும். துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். ஆமா, அது மட்டும் இல்ல, இது நம்ம சகேயு கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். லூக்கா 19ஆம் அதிகாரம். அவர் எரியோவில் பிரவேசித்து அது வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வரவானுமாய் இருந்த சகேயு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும்படி முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினார். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்துக் கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனுக்கு தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, நாஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்பி செலுத்துகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்றார். ஆமா, சகேயு பாருங்க, எரிகோ பட்டணத்தை பிரவேசிக்கும் போது அவன் ஆயக்காரனுக்கு தலைவனுமா இருந்தான். அவன் ஏழைகள் இடத்துல அநியாயமா வசூலிக்கப்பட்டவனா இருந்தான். ஜனங்கள் எல்லாரும் அவனை முறுமுறுத்தாங்க, என்ன இப்படி வாங்குறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு விசை கூட அவன் மனம் திரும்ப நினைச்சான். ஆண்டவர் யாரு என்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாச்சு. அவன் பாருங்க, பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டாஞ்சி மரத்துல ஏறி பார்க்கிறான். ஆண்டவர் பார்க்கும்போது அவன் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தில் மரத்தில் ஏறினான். இயேசு பாருங்க, அந்த இடமா போகும்போது அவனை அண்ணாந்து பார்த்து, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் உங்க வீட்டுல இன்னைக்கு தங்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் சந்தோஷத்தோட இறங்கி வரான். ஆண்டவரே, நீங்க எவ்வளவு பெரியவர் ஆண்டவரே, நீங்க என் வீட்டுல தங்கணுமா அப்படின்னு தங்குறீங்களே ஆண்டவரே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா பக்கத்துல ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க, பாவியான இவன் வீட்டுல போய் ஆண்டவர் தங்க போறாரு, ஏன் தங்க போறாரு அப்படின்ட்டு முறுமுறுத்தாங்க. அதுக்கப்புறம் சகேயு கர்த்தரிடத்துல சொல்றான், மனம் திரும்புறான். ஆண்டவரே, நாஸ்திகளின் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்துல எதையாக அநியாயமா வாங்கினதுண்டானால்
நாளை தனியா திரும்ப செலுத்துகிற ஆண்டவரே சொல்றான். இன்றைக்கு நானும் எத்தனை பேர் இடத்துல அநியாயமா வாங்கியிருப்போம் தெரியுமா? தெரியாது. ஆண்டவர் மாத்திரமா நம்மளை அறிஞ்சிருக்கிறாரு. சங்கீதம் 139 1-2 வாசிப்போமா? கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். ஆமா, நம்ம சகையோட வாழ்க்கையில இருந்து பார்த்தோம்னா கர்த்தர் நம்மள தூரத்துல இருந்து அறிகிற தேவனா இருக்கிறார். நம்ம போகும்போதும் வரும்போதும், நம்ம உட்காரும் போதும் நடக்கும் போதும், நம்ம என்ன செய்யறோம் என்ன பண்றோம்ன்றது ஆண்டவர் நம்மள கண்காணிச்சுட்டே இருக்கிறார். மனுஷன் இன்னைக்கு பார்க்கல, நம்ம எல்லாவற்றையும் செய்யலாம். ஆனா ஆண்டவர் பார்வையில இருந்து நம்ம தப்பவே முடியாது. சகையோட கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, சகை அனைவராலும் ஒதுக்கப்பட்டவனா இருந்தாலும் ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுத்தாரு, தேடி வந்தாரு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள என்னன்னா, தேவனுடைய அன்புக்கு யாருமே எட்டாதவர்கள் இல்ல. நம்மளோட தவறுகள் எதுவா இருந்தாலும், கடந்த கால பாவங்கள் எதுவா இருந்தாலும் கர்த்தர் எல்லாத்தையும் மன்னிக்கிறவரா இருக்கிறாரு. அதனாலதான் லூக்கா 19:10 சொல்றாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றாரு. ஆமா, சகை இயேசு சந்தித்த போது அவன் வாழ்க்கை மாறிச்சு. அவன் தனது செல்வத்தின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாரு. 4 மடங்கு, 1 மடங்கு இல்ல, 4 மடங்கு திரும்பித்தானேன்னு சொன்னாரு. அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். இன்றைக்கு நீங்களும் நானும் அதை சொல்லுவோமா? எவ்வளவு காசு பணம் வந்தாலும் நமக்கு அந்த மனசே வராது. ஆனா சகை மனம் திரும்பினான். அன்றே நான் நாளத்தனையா திருப்பி கொடுக்குறான்றே, என் ஆஸ்தியில பாதிய நான் ஏழைகளுக்கு விட்டு கொடுக்குறான்றே அப்படின்ட்டு சொல்றான். பாருங்க, சகை இயேசு சொன்ன பேரு இயேசு சொல்றாரு, அவனோட வாழ்க்கை முழுவதுமாக மாற்றப்பட்டது. அப்ப சொல்றாரு ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்றாரு. ஆமா, இறுதியாக சகையை பணத்தால பெற முடியாத அன்பு, சமாதானம், விடுதலை, ரட்சிப்பு, ஆனந்தம் எல்லாவற்றையும் பெறனா நாமளும் எந்த ஒரு பணத்தையும் இல்லாம இலவசமாக இந்த கிருபையும் ரட்சிப்பும் நம்ம இன்னைக்கு பெற்றுக்கொண்டனா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அது மாதிரி 2 கொரிந்தியர் 5:17 வாசிப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஆகிறான். பழையவர்கள் ஒழித்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமா, நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்ம சொல்றோம், ஆண்டவரே எங்க பழைய கால பாவங்கள் எல்லாம் விடணும் ஆண்டவரே, நான் புதிய மனுஷனா தரித்து கொள்ளணும் ஆண்டவரே சொல்லி ஞானஸ்தானம் பெறும்போது எல்லாரும் சொல்றோம். ஆனா இன்றைக்கு வரைக்கும் நாம எத்தனை பேர் அதை கடைபிடிச்சிருக்கோம்? என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். யாருமே யார் இருக்கான்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் அறிந்திருக்கிறாரு, உண்மையை என்னையும் அறிந்திருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாருங்க. 2வது நம்ம மனம் திரும்பணும். 3வது நம்ம ஜெபம் பண்ணணும். சின்னதா ஒரு ஜெபம், ஆண்டவரே நான் என்ன பாவம் செய்த ஆண்டவரே, என் வீட்டோட பாவங்கள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே சொல்லி ஒரு சின்னதா ப்ரே பண்ணுங்க. 4வது, அதை நாங்க திரும்ப செய்யவே கூடாது ஆண்டவரே. பாவங்களுக்கு மனம் திரும்புதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு இல்லைன்னு சொல்றாரு. அதன் பிரகாரமாக ரட்சிப்பை நம்ம இலவசமா பெற்றுக்கொண்டபடினால ஒவ்வொரு மனுஷனும் அதை உதாசீனப்படுத்தாம ரட்சிப்பு நமக்குரியது. ரட்சிப்பை பத்தி சங்கீதத்தில் நிறைய வசனங்கள் இருக்குது. சங்கீதம் 118:14 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். 119:41 பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உம்முடைய ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. சங்கீதம் 119:81. 119 இவ்வளோ வசனங்கள் ரட்சிப்பு குறித்து சொல்லுறது. இந்த ரட்சிப்பை கர்த்தர் தான் நமக்கு கொடுத்தாரு, மனுஷனால கொடுக்கல. ஆண்டவரை நம்மளோட பாவங்களில் இருந்து விடுதலை பெற மனம் திரும்பி வாழ வேண்டும் என்று நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்காரு. கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துறேன். உன்னை ரட்சிக்க உன் கூடவே இருக்கிறார்.